முன்னாள் மத்திய அமைச்சரும் தனது சகோதரருமான மு.க. அழகிரியை பல ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து பேசியது கட்சியினரிடையே மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பால் அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும் மு.க. அழகிரியை கட்சியில் சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவருடைய ஆதரவாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். 2026 ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். திருப்பி உங்க அண்ணனை வந்து கட்சியில இருப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுதா? 100% இருக்கு. 100% இருக்கு. ஆதரவாளர்களுக்கும் மீண்டும் ஒரு ஆமா, எல்லாருக்குமே அண்ணன் சேர்ந்தாலே போதும். எங்களுக்கு அண்ணன் சேர்ந்தாலே போதும். வாய்ப்பு வேணாம், அண்ணன் சேர்ந்தாலே எங்களுக்கு போதும். அண்ணன் சேர்ந்தா 2026 234 தொகுதியில 214. மதுரையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது சகோதரர் மு.க. அழகிரியின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரை சந்தித்த நிகழ்வு திமுகவில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக கருதப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து விலகியிருந்த அழகிரி சமீபத்தில் தனது மகன் தயாநிதியின் உடல்நலக்குறைவிற்கு பிறகு ஸ்டாலினை நேரில் சந்தித்தார். அதன் தொடர்ச்சியாக அழகிரி தொலைபேசியில் அழைப்பு விடுத்ததன் பேரில் அவருடைய இல்லத்திற்கு சென்று சந்தித்தார் முதல்வர் ஸ்டாலின். இருவரும் தனிப்பட்ட முறையில் உரையாடிய பின்னர் இரவு உணவை பகிர்ந்தனர். இந்த சந்திப்பு திமுக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்திற்கான தொடக்கமாக கருதப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.